ஜடாமுனீஸ்வரர். ஜடாமுனீஸ்வரர் சிவபெருமானுடைய அம்சம் நிறைந்தவர். அதாவது சுடுகாட்டு சாம்பல உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு பாம்ப கழுத்துல ஆபரணமா அணிஞ்சு கையில பலவிதமான ஆயுதங்களும் கொண்டு அகோர ரூபத்துல காட்சி கொடுத்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பவர் தான் இந்த ஜடாமுனி. சிவபெருமானுடைய முழு அம்சம் பொருந்திய ஜடாமுனிக்குள்ள எல்லா விதமான தெய்வங்களும் அடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஜடாமுனியால எல்லா வித தெய்வங்களையும் கட்டுப்படுத்த முடியும். சடையோடு இருக்கிற, அதாவது தலைவரி குளமா இருக்கிற ஜடாமுனியை வணங்குறதுனால நம்மோட எல்லா விதமான எதிரிகளும் ஒளிஞ்சு தீமைகள் விலகி வறுமையும் நீங்கும். பில்லி, ஏவல், சூனியம், கெடு சக்தி, தீய சக்தி, துஷ்ட சக்தி அப்படின்னு சொல்லி அனைத்து தீய சக்திகளும் இவரை பார்த்தாலே நடுநடுங்கி போகும். முனீஸ்வரர்ல பல வகை இருந்தாலும் ஜடாமுனியோட சிறப்பு என்ன அப்படின்னா தண்ணீர்ல தவறக்கூடிய சக்தி படைத்தவரா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம எப்பவுமே தவக்கோலத்திலே இருப்பாரு. இப்படி இருக்கிற ஜடாமுனியை வழிபடுறதுனால நமக்கு வேண்டிய பலன்கள் உடனே கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். தோஷங்கள் விலகிறதுக்கு ஜடாமுனிக்கு வடை, பால், பாயாசம், சுருட்டு, கொழுக்கட்டை, இறைச்சி, அவல், பொரிக்கடலை இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்யறதுனால நம்மளோட தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறது எந்தவித ஐயமும் கிடையாது. மாய ஜடாமுனி, ஜல ஜடாமுனி, மலை ஜடாமுனி, குகை ஜடாமுனி, வன ஜடாமுனி அப்படின்னு சொல்லப்பட்ட ஜடாமுனீஸ்வரர் உங்களோட ஃபேவரட் அப்படின்னா மறக்காம லைக், கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.